அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் மேகராஜ் பாண்டியன். பாரதிய இந்து எழுச்சி இயக்கம், அதாவது திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற கோரி இந்து அமைப்புகள் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மலை மீது தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவிட்டது. உத்தரவை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தாமல் கோடான கோடி இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் மேல்முறையீடு செய்துள்ளது. இது வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ இனத்தினருக்கு முஸ்லீம் வாக்குகளை குறிவைத்து தமிழக அரசு உள்நோக்கத்துடன் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதை பாரதிய இந்து எழுச்சி இயக்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு தொடர்ந்து மதிப்பளிக்காமல் தமிழ்நாடு அரசு புறந்தள்ளுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இந்துக்களுக்கு சொந்தமான கோவில். இந்துக்களுக்கு சொந்தமான கோவிலில் இந்துக்களுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்ற உரிமை இல்லையா என்ற கேள்வி தமிழ்நாட்டில் வசிக்கும், குறிப்பாக மதுரையில் வசிக்கும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது வருகின்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு தொடர்ந்து இந்து கோவில்கள் மீதும் இந்துக்களுடைய உணர்ச்சிகள் மீதும் தமிழ்நாடு அரசு கை வைத்து கொண்டிருக்கின்றது. இதை அனைத்து இந்து கோயில்களும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் மோடிஜி ஆட்சி செய்கின்ற தேசத்தில் ஒரு தீபம் ஏற்றுவது கூட பெரும்பான்மையாக 80% வசிக்கும் மக்களுக்கு உரிமை இல்லை என்பதை நினைக்கும்போது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தமிழ்நாடு அரசின் இந்த செயலை பாரதிய இந்து எழுச்சி கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டை எதிர்த்து விரைவில் பாரதிய இந்து எழுச்சி இயக்கம் காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.